அழகேஷ் நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 24 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் நான் உங்களால் முடியாது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெருக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேற விளக்க போகுது. இது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 23 எபிசோட் போட்டுப்போம். அந்த எபிசோட பார்க்குறவங்க எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நானும் என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டு தான் ஆசைப்படுறேன். பட் ஆனால் நான் எந்த அளவுக்கு லென்த்தாக பண்ணணும் வீடியோவை என்னால் எடிட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் மாவால எடிட்டிங் வராது. அதுக்கு எனக்கு கற்றுக்குட்டி தான். அதனால ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஆனா அதுக்கே நீங்க ஒரு நாளைக்கு 6-7 எல்லாம் கேட்டீங்கன்னா நான் இந்த இடத்துல எங்கதி போறது எடிட் பண்ணி போட்டு அதனால என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாவும் நிறைய வேலைகள் இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். அதெல்லாம் புரிஞ்சுதான் பேசுவீங்க நம்புறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்றேன். மேபி ஒரு சனி ஞாயிறானா 3 வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் இருந்தாலுமே ரெகுலரா கண்டிப்பா 2 வீடியோ வந்துடும். காலையில 9 மணிக்கு டெய்லியுமே. அதுக்கு மட்டும் எந்த விதமான இஷ்யூவும் ஆகாது. பட் மேபி ஆகுதுன்னா எதனா ஒரு உடம்பு சரியில்லைனாவோ எதனா ஒரு எமர்ஜென்சினாவோ அந்த மாதிரி லேட்டா வரலாம் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இருந்தாலுமே என்னால முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலாக தான் கைஸ் பண்றேன் ஒவ்வொரு வீடியோமே. அதெல்லாம் எந்த விதமான குறையும் வச்சதில்லை இது இருக்கும். அதனால முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு போதும். சரிங்க, சம்பந்தோட காது கொடுப்போமா. இப்போ இந்த எபிசோட்ல அந்த டபுள் டஞ்சனுடைய சம்பவம் முடிஞ்சு எல்லாருமே இப்போ கேட்டை விட்டு வெளியே வரேன். ஏய் என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகி அந்த அண்டர் யாருமே ஒருத்தர் கூட திரும்ப வரல. எல்லாரும் எதனா ஆயிட்டாங்களா? கண்டிப்பா உள்ள போனவங்க திரும்ப வருவாங்கடா, வெயிட் பண்ணுங்கடா. அப்புறம் பார்த்தா அவங்க வர அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு பார்க்க அடிப்பட்ட நிலைமையில எல்லாரும் வந்துட்டு இருக்க. சாஹிம் பார்த்தா இன்னொரு பக்கம் அடிப்பட்ட நிலைமை வரும்போது நம்ம மிஸ்டர் சாய் தான் கூட்டின்னு வந்துட்டு இருக்கான். என்னால நம்பவே முடியல. எலைட் மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமான அட்டஸ் ஆச்சு. இவங்களே இப்படி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கும் இந்த சீட்ராங் கேட்ல? கேட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஏ காய்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க பண்றோம். ஆமா எஃப்கோர்ஸ். இப்ப அடிப்பட்டு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கேட்டு முடிஞ்சிச்சா? பாஸ நீங்க கொண்டுட்டீங்களா? ஹீரோவை யோசிக்கிறான். ரியல் ஆர்கிடெக்ட் கண்டிப்பா வேற எவனோ ஒருத்தன் வெளியில இருக்கான். இப்போதைக்கு இந்த சிஸ்டத்தை உருவாக்கணும் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் இவங்களுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யாராச்சும் ஒருத்தர். அதுக்காக சில ஆன்சர்ஸ் மட்டும் தான் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா முழுமையா கிடைக்கல. எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஹூவும் மிஸ்டர் சாங் எனக்கான ஆக்ஷன்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட 20 ஹையஸ்ட் ரேங்கிங்கை சேர்ந்த ஹண்டர்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த டஞ்சனுடைய எங்களால ஈடு கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. பட் ஆனா இருந்தாலுமே நீங்க இந்த இடத்துல நான் மட்டுமே இந்த டென்ஷனை ஃபுல்லா கிளியர் பண்ணதா சொல்ல போறீங்களா? ஹீரோவை யோசிக்கிறான். இந்த டபுள் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கில்ட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனா ரிப்போர்ட் பண்ண சொன்ன அடுத்த நிமிஷமே இவ்வளவு பேர் எனக்காக ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இவங்க எல்லாருமே தன்னையை தியாகம் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவங்களுக்காக நான் நன்றி கட்டப்பட்டிருக்கேன். ஆண்டர்ஸ் இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா இறந்து போன இந்த ஆண்டர் கில்ட்ஸ் அப்புறம் சர்வேலன்ஸ் டீமை தேர்ந்தவங்கள தான் காரணம். மிஸ்டர் ஓவும் இது எல்லாமே என்னோட தப்பும் ஒரு வகையில இருக்குதுதான். ஏன்னா நான் சர்வேலன்ஸ் டீம் மட்டுமே இந்த இடத்துல நாங்க நோட்டிஃபை பண்ணி போகல. ஒரு எஸ் ரேங்கர் உள்ள போயிருக்கானும் போது அது எவ்வளவு பெரிய ஆபத்தான டஞ்சன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால நாங்க டிசைட் பண்ண விஷயமே நாங்க மட்டும் உள்ள போகாம இன்னொரு கில்ட்டும் அதாவது ஆண்டர் கில்ட்ஸ் சேர்ந்த ஆளுங்களையும் இந்த இடத்துல கோஆபரேஷன் பண்ண சொல்லி வர சொல்லியிருந்தோம். அப்படி வந்தவங்க இப்படி இறந்து போயிருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இந்த இறந்தவங்க எல்லாத்துக்குமே நானும் பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனு சொல்ல. பட் இருந்தாலுமே உங்களுக்கு எப்படி இது ஒரு டபுள் டஞ்சன்ற விஷயம் தெரியும்? இந்த டஞ்சனே எனக்கு கால் பண்ணி கூப்பிச்சு நான் தான் டபுள் டஞ்சன் வான்னு. என்னது உனக்கு கால் பண்ணிச்சா? என்னையா சொல்ற? நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மெசேஜ் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த மெசேஜ் மூலியமாக தான் இது டபுள் டஞ்சன் தெரிஞ்ச உடனே நான் இடத்துல கிளம்பி வந்தேன். அப்போ நான் அந்த மெசேஜை படித்து பார்க்கலாங்களா? அதை எனக்கு காமிப்பீங்களா? இல்லை அந்த மெசேஜை என்னால் மட்டும்தான் இப்போ பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீ அதை பார்த்தினா உன்னால் பார்த்து படிக்கிற மாதிரிலாம் காமிக்க முடியாது. அவன் ஷாக் ஆகிறான். என்ன இவரு டோட்டே வேணாம் இந்த நேரத்துலையும் காமெடி பண்ணுறாரு பாரு. எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த ஆளுக்கு காமன் சென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இப்படி பேச மாட்டான். என்னவோ நம்ம வேலையை பார்ப்போம். அப்புறம் சாஹிமோ மிஸ்டர் சாங் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? அஃப்கோர்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? நான் வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஹீரோ பேசிக்கினே ரொம்ப டயர்டில் அப்படியே மயக்கம் போட்டுறான். மிஸ்டர் சாங் நல்லா தானே இருக்கீங்க சஞ்சின்வோ அப்படின்னு கற்று. அதுக்கப்புறம் பார்த்தா லாரியா அந்த மானா கிறிஸ்டஸ் எல்லாமே எடுத்து வந்து கொட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் மானா கிறிஸ்டஸ் எல்லாமே இந்த இடத்துல கட்டாயமாக நமக்கு தேவைப்படும். உண்மையை சொல்லப்போனால் இந்த மேஜிக் சர்க்கிளை மூடுறதுக்காக இது போதுமானது எனக்கு தெரியல. பட் இதை வச்சு நம்மளால மூட முடியும். நான் கிரியேட் பண்ற இந்த பேரியர் மூலியமா இந்த கேட்டு உள்ளேருந்து எந்த ஒரு விஷயமும் வெளியே வராது. அதுக்காக இந்த மோனோ கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நான் பயன்படுத்த போறேன். என்னதான் இது எவ்வளவு பெரிய கேட்டா இருந்தாலும் என்னால இது தடுத்து நிறுத்த முடியும். என்ன சார் சொல்றீங்க? உங்களால முடியுமா? ஆமா, என்னால முடியாதுன்றது கிடையாது. நான் பர்ஃபெக்டா ஒரு பேரியரை கிரியேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு ஹையஸ்டான பிரசன்ஸை நான் உணர்றேன்.
யார் நீ, யாரா இருக்கும் அப்படின்னு அவன் கேட்டுட்டே இருக்கேன். சாரி சார், என்ன சொன்னீங்க, என்ன பார்த்தா சொல்லியிருந்தீங்க? ஒன்னே இல்லையா, எங்கேயோ ஒருத்தன் ஒன்றும் நம்மள பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சா, அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரோ ஒருத்தங்களா? சரி அவனெல்லாம் கண்டுக்காதீங்க, இப்போதைக்கு டஞ்சன் பிரேக் ஆகாம பார்த்துக்கோங்க. நான் உண்மையில சொல்றேன், நம்மள கண்காணிக்கிற ஆள் உண்மையான பர்சனே கிடையாது. என்ன சொன்னீங்க? அப்புறம் பார்த்தா மேல இருந்து நம்ம ஹீரோவோட அப்பா தான். அந்த கீழே இருக்கிற அந்த எஸ்ராங்கரோடைய சென்ஸ் எல்லாமே ஷார்ப்பா இருக்கு. நான் எதிர்பார்த்தது தான். ஐ கெஸ் எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பவர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணமே அவனோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஃபைனலி இது ஆரம்பிச்சிருச்சுல, அதனால இங்க நடக்கிற ஒவ்வொன்றுமே என்னோட பிளான் படி தான் பொறுமையா நடந்துட்டு இருக்கு. என்னமோ கணக்கச்சிதமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்த கண்காணிக்க வச்சிருப்பாங்க தீவிரமா. உன்னோட பக்கம் டேங்க்ஸ் எல்லாம் எடுத்து வந்து நிறுத்திருக்காங்க. என்னோட பக்கம் ஜாப்பனீஸ் உடைய பிளேடு கில்ட்ட சேர்ந்த ஒருத்தியும் என்னப்பா மாடர்ன் ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல எடுத்துன்னு வந்திருக்காங்க, கண்டிப்பா அந்த மேஜிக் பீச்சஸ் எது எல்லாம் ஒர்க் ஆகுமா, ஆர்மியை மட்டும் எடுத்து வந்தா முடியுமான்னு. அப்ப அந்த கில்டோடைய கேப்டனும் ஏன் இதை பண்றாருக்காங்கன்னா, யூரி ஆராஃப் இவருடைய ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் ஆஃப் லைன்ல அண்டர்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம அட்டாக்கிங்காக இவங்க எல்லாருமே தயாரிப்பாங்க. அவன் வெறும் ஒரு ஹியூமன் ஷீல்டு தான், அவனால தான் தடுக்க முடியுமான்னு நம்ம அவனுக்காக எதிர்பார்த்து இந்த இதில் பாதுகாக்கல, நம்ம மக்களுக்காக மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் ஹெல்ப் பண்ணதுக்காக. அதனால எந்த ஒரு மேஜிக் பீஸ் வெளியே வந்தாலுமே நம்ம தடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ரோடு ஃபுல்லா சைட்ல கொட்டி வச்சிருக்கானுங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. இது போதுமே இந்த கேட் அடிக்க. என்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி என்னுடைய ஒத்த கையாலேயே எஸ்ராங் கேட்டை அடிக்க முடியும். ஆனா அது இப்போதைக்கு வேண்டாம். மிஸ்டர் ஆல்ஃபல், என்ன நீங்க சரக்கு அடிக்கிறீங்க? ஜஸ்ட் என்ன கோல்டன் ஆகுறதுக்காக. நான் நர்வஸா இருக்கும் போதெல்லாம் சரக்கு அடிச்சேன்னா தெளிவாயிடுவேன். தெளிவான ஒரு விஷயத்த நல்லாவே பண்ணிட்டு இருப்பேன். அதனால என்னை யாரும் தடுக்க முடியாது. சரி, மொத்தமா இந்த இடத்துல எத்தனை எஸ்ராங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க? கிட்டத்தட்ட மொத்தம் 15 பேர் சார். 15 பேரா? ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. சரி, அமெரிக்கன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்காங்களா? இல்ல சார், உங்களை தவிர இந்த இடத்துல வேற எந்த ஒரு எஸ்ராங்கர் ஹண்டர் கிட்டையும் நாங்க போய் கேட்கல. எங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களை மட்டும் தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கோம். அதனால நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம்ல. வேர்ல்டு ஃபுல்லா நிறைய கண்ட்ரீஸ்ல எஸ்ராங்கர்ஸ் இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு லெவலா இருக்கிற ஒரு பிரச்சனையை தடுக்கிறதுக்காக அவங்க கண்டிப்பா வந்துதாகணும். பட் ஆனா இப்போ அப்படி கிடையாது சார். அந்த கேட்டை பாருங்க. அப்புறம் அந்த கேட்டு பார்த்தா அப்படியே உடையிற நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர. இப்போ அடுத்த நிமிஷமே ஹீரோவை காமிக்க அவன் பார்த்து கண் முடிக்கிறான். ஹீரோவும் அட நான் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். யோ அண்ணா சஞ்சின் போ, நல்லா தான் இருக்கே. ஜின்வோ, என்னடா ஆச்சு எனக்கு? நீங்க ஃபைனலி கண் முடிச்சிட்டியா? டீ செத்துட்டியோன்னு நினைச்சேன். என்னது நான் செத்துட்டேனா? டேய், நான் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கேனா? எத்தனை நாளா தூங்கிட்டு இருக்கேன்டா? கிட்டத்தட்ட 3 நாளா சார். என்னது 3 நாளா? 3 நாளா தூங்கிட்டு இருக்கேனா? உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? 3 நாளா இதே இடத்துல தூங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு என்னால இந்த இடத்துல பிரேக் எடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த இமோர்டாலிட்டி ஆர்ச்சிடெக் அந்த ஆளு இதெல்லாமே கண்டிப்பா என்னோட மனசுல இருந்து என்னமும் மறையல. ஒரு நிமிஷம் இரு, நான் இந்த இடத்துல 3 நாளா தூங்கிட்டு இருக்கேனா? அப்பனா ஜினு எதனா அப்டேட் இருந்தா சொல்றா. அப்டேட்டா? என்னது சார்? டேய், எஸ்ராங் கேட்டு ஜப்பான்ல ஓப்பன் இருக்குல்ல, அதை பத்திடா என்னதான் ஆச்சுன்னு கேட்கறதுக்காக. ஓ, அதை கேக்குறீங்களா? அது நீங்களே பாருங்க. அது என்னன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேட்டு உடைச்ச அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ தயாரா அந்த கேட்டை விட்டு வெளியே வருதுங்க. இது எல்லாமே ஜெயின்ட்ஸ் சொல்ல, இது எப்படி தடுக்கிறது? இது எல்லாமே ஒரு ரேங்க் ஹையஸ்ட் லெவல் கேட்டோடைய பாஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுங்கெல்லாம் எப்படி இப்படி வருதுங்க? டேய், இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்ருடா. எங்க பாருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஷீல்டை கிரியேட் பண்ண அந்த மானகிரசஸ்ல இருந்து சக்திகளை உறிஞ்சி அப்படியே அந்த கேட் மேல கொஞ்சம் கொஞ்சமா மிகப்பெரிய ஷீல்டு உருவாக்கி பேரியரே போடுறான். அந்த பேரியரே தாண்டி அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வர இவன் உன்ன பக்கம் தடுத்துட்டு இருக்க ரொம்பவும் போராடுறான். ஏஹா பீஸ்டே, உன்னால என்ன எதிர்க்க முடியாது. என்னோட பேரியர் முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கிற போது இப்ப இருக்கிற அந்த ஜெயிண்ட் பீஸ்டியை தாண்டி ஒன்னும் வந்து அதோடைய தலையை பிடிச்சி தூக்கி விசிறடிக்க இந்த எஸ்ராங்கர் ஆராஃபே பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இது ரொம்ப பெருசா இருக்கே. அப்புறம் பார்த்தா இருக்கிறதுலே ரொம்பவும் ஹையஸ்ட் பெருசா இருக்கிற பீஸ்டும் வந்திருக்கு. என்ன இது அட்டாக் பண்ண போறதான்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கில் பார்த்துட்டே இருக்கும் போது அடுத்த நிமிஷம் அது இவனை பார்த்து அட்டாக் பண்ண ஒரே ஒரு வீசு தான் வீசும். அந்த வீஸ்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற பல பில்டிங்ஸ் எல்லாமே கட்டாயி அப்படியே பறந்து போகும். அதோட இந்த இதில் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடு வேறித்தனமாக இருக்கும். கடைசியில் அந்த ஜெயிண்ட் மாசம்லாம் பார்த்துட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஹீரோ இதெல்லாம் அட்டகாசமாக அடுத்தது எபிசோட்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவான்றது அடுத்தது எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. எல்லாமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சதுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.